இந்திய ஜனநாயகத்தின் கோயில் அப்படின்னு சொல்றது வந்து பாராளுமன்றம். அந்த பாராளுமன்றத்துக்குன்னே ஒரு சில மாண்புகள் இருக்கிறது. இதற்கு முன்னால வந்து ராஜீவ் காந்தி இருக்கலாம், அதுக்கப்புறம் வாஜ்பாய், இந்திரா காந்தி இவங்கெல்லாம் கூட ஒரு காலகட்டத்தில் எதிர்கட்சியிலலாம் இருந்திருக்காங்க. ஆனால் அவர்கள் இந்த அளவுக்கு மோசமாக நடந்து கொண்டதில்லை. ராகுல் காந்தி அவ்வளவு மோசமாக அந்த எல்ஓபிங்கிறதுக்கே ஒரு தகுதி இல்லாத நபராக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. இந்த நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த பட்ஜெட் செஷன்ல சம்பந்தமே இல்லை, நடக்கிறது பட்ஜெட் செஷன். ஆனா ஒரு இராணுவ தளபதி எழுதிய புத்தகம் அது வெளிவரவில்லை. அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒரு 5 வரிகளை எடுத்து வச்சுக்கிட்டு அவர் விவாதிப்பதும், அதை பேசக்கூடாது, இது வந்து கோட் பண்ணக்கூடாது, ஏன்னா அது வந்து அத்தன்டிசிட்டி அதை வித்ஹெல்டு பண்ணிருக்கு இராணுவம். அது ஒன்றும் பப்ளிஷ் ஆகலை, அதுக்கான அனுமதி கொடுக்கப்படவில்லை. அதை வச்சுக்கிட்டு பேசுறதுல அர்த்தம் இல்லை அப்படின்னு. ஆனாலும் அவர் பேசுவேன், இப்படி பேசுவதற்கு அனுமதி வேணும்னு ஒவ்வொரு முறையும் கேட்குறாரு. சபை நடவடிக்கையில் இருக்கக்கூடிய சபாநாயகர் சில சட்டத்திட்டங்களை சொல்றாங்க, பேச அனுமதிச்சாலும் வேணும்னே இப்படி பேசுறாருங்கிற ஒரு பிரச்சனை. இதற்காக டேபிளெல்லாம் ஏறி பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணுறாங்க. அது தமிழகத்துடைய 2 எம்பிக்கள் தங்களை வந்து இந்தியாவில் முகத்தை விளம்பரத்துக்காகவே இருக்கக்கூடிய சில எம்பிக்கள் இருப்பாங்க. அதில் சு வெங்கடேசன், மாணிக்கம் தாக்கூர் இவங்கெல்லாம் மேஜை மேலே ஏறி பேப்பர்லாம் கிழிச்சதுனால அவர்களையும் சேர்த்து 8 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த இன்க்ளூடிங் ராகுல் காந்தி. இவங்களுக்கு ஆதரவாக அவர் வெளியில் நின்று மோடி காம்ப்ரமைஸ்ட், வி ஆர் அன்காம்ப்ரமைஸ்ட் அப்படின்னு ஒரு பிளக்கார்டை பெரிய அளவு வச்சுக்கிட்டு அதில் வந்து மோடியும் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அவருடைய ஃபோட்டோவும் வச்சுக்கிட்டு ரொம்ப அநாகரிகமான ஒரு ஃபோட்டோவை வச்சு போராடிட்டு இருக்காங்க. அப்பொழுது மத்திய அமைச்சர் எம்ஓஎஸ் ரயில்வே அவர் வராது. அவர் வரும்பொழுது அவர் ஒரு சர்தார், அவர் ஏற்கனவே காங்கிரஸ்ல இருந்தவர், பிட்டு அப்படின்னு பேரு. அவரு எஸ் வெல்கம் மை ட்ரைட்டர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறாரு. அவர் உடனே கையை கொடுக்காம பொறுத்து பார்த்துட்டு, நீ வந்து தேஷ்கா துஷ்மன், ராகுல் காந்திக்கு கை கொடுக்காம தேஷ்கா துஷ்மன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்ப இன்னைக்கு சபாநாயகர் ஒரு பகீரான குற்றச்சாட்டை ஒன்று சொல்றாரு. என்னன்னா, நேத்து பிரதமர் வந்து லோக்சபாவுக்கு வந்து விளக்கம் சொல்ல வேண்டிய ஒரு சூழல், பட்ஜெட் இது, ஆனா நான் வந்து வரவேண்டான்னு சொன்னேன். காரணம் என்னன்னா, காங்கிரஸுடைய எம்பிக்கள், குறிப்பாக பெண் எம்பிக்களை ஒரு ஷீல்டா வச்சுக்கிட்டு மோடியின் மீது ஒரு தாக்குதலையே நடத்தக்கூடிய ஒரு சதி திட்டம் பண்ணியிருந்தாங்க. நான் அவரை வரவேண்டாம், நான் தான் தடுத்தேன் அப்படின்னு இன்னைக்கு ஒரு பகீர் குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க சொன்ன ஆரம்பத்தில் சொல்லும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. பார்லிமெண்ட் ஒரு கோயில் என்று மோடி அவர்கள் சொல்லுவார்கள். அவருடைய மாண்பை குறைக்கக்கூடிய அளவுக்கு இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக அநாகரிகமாக இது வரைக்கும் யாருமே நடந்து கொண்டதில்லை. பார்லிமெண்ட் வளாகத்துக்குள்ளார பிரதம மந்திரியை தாக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்கன்னா, அதாவது ஓம் பிர்லா அவர்கள் சொல்லியிருக்காருன்னா சாதாரணமா சொல்ல மாட்டார். ஒரு பொறுப்புள்ள ஒரு ரெக்கார்ட் பண்றாரு. ஆமா, அது பதிவு பண்ணியிருக்காரு. அப்ப இந்த அளவுக்கு மோசமா உள்ள ஒரு கட்சி வந்து கட்சியா செயல்படணுமா, நம்முடைய தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்குமானே நம்ம யோசிக்கணும். ஏன் இந்த அளவுக்கு ஒரு ஏன் கலைக்கூடாது, கட்சியை செல்லாது டீபார் பண்ணக்கூடாது, அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கு. இங்க பாருங்க, இந்த பிட்டு அவர் அந்த பார்லிமெண்ட் வாசல்ல வச்சு கிண்டல் பண்றாரு. ரவ்னீத் சிங் பிட்டு. ஆமா, உடனே அவர் என்ன சொல்லிரு, அவர் வந்து 3 முறை காங்கிரஸ்ல எம்பியா இருந்தவர். அதன் பிறகு இப்போ ஒரு முறை போன முறை வந்து எம்பியாக பிஜேபியில இருந்திருக்காரு. அவங்க அப்பா உயிர் தியாகம் செய்தவர். ஆமா, எக்ஸ்-பிஎம் அவர் பியான் சிங். அதாவது காலிஸ்தான் தீவிரவாதிகளால் தன்னை உயிர் பலி கொடுத்தவர். அப்படிப்பட்ட தேசத்துக்கு தியாகம் செய்தவர், பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடி அந்த குடும்பத்தை சேர்ந்தவர். அந்த குடும்பத்தை சேர்ந்தவரை பார்த்து இந்த அளவுக்கு கேவலமா பேசியிருக்காரு. இவர் பேசின அந்த மேனரிசம்ஸ் பார்க்கும்போது அவர் என்ன மட்டும் குறிப்பில்ல, அவர் இப்போ சொல்லல, பஞ்சாப்ல உள்ள பல சீக்கியர்கள் கோயிச்சு போயிருக்காங்க. இது எல்லா சீக்கியர்களும் வந்து அவர் சொன்ன அந்த விதம் வந்து அப்படி இருந்தது என்று சொல்லி கோயித்து போயிருக்கிறார்கள். ஏன்னா இவங்க காங்கிரஸ் பண்ண தெரியும், 1984 சீக்கியர்களை குத்தாக கொன்றது. அப்ப நானாவதி கமிஷன் அறிக்கை வந்தது.
அந்த கமிஷன் எல்லாத்தையும் விசாரிச்சாங்க. எல்லாத்தையும் விசாரிச்சு அது பெரிய பிக்கெஸ்ட் ரிப்போர்ட். அதனுடைய ஒரே ஒரு லைன் என்னன்னா, காங்கிரஸ் ஸ்பான்சர்ட் த என்டையர் ரயட்ஸ். காங்கிரஸ் கட்சியும் அதனுடைய தொண்டர்களும் அதனுடைய ஆதரவாளர்களும் சேர்ந்து திட்டமிட்டு கொலைகளையும் தாக்குதல்களையும் அரங்கேற்றினர். நானாதி கமிஷன் ரிப்போர்ட்டுடைய ஜிஸ்ட். அதுக்கான எவிடன்ஸ் அங்க கீழே இருக்கு ஃபுல்லா, எந்த ஊர்ல எந்த நடந்தது எல்லாமே. அந்த 84ல எல்லா இடங்களையும் சீக்குகளை கொன்றது காங்கிரஸ் கட்சி, பல இடங்கள்ல சீக்கிரம் உயிரோட காப்பாற்றியது RSS. இதுக்கு ரெக்கார்டு இருக்கு. அதனால அப்படிப்பட்ட சீக்கிய விரோதி காங்கிரஸ் என்பது இப்ப திருப்பி அந்த பிரச்சாரம் இப்ப பெருசா ஈடுபட ஆரம்பிச்சிருக்கிறது. பல இடங்கள்ல பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொன்னு பாருங்க, இவர் வந்து கேட்கறாங்க, நீ ஏன் தேஷ்கி துஷ்மன் அவர் பார்த்து சொன்னீங்க? அவர் தெளிவா சொல்றாரு, நம்முடைய தினசரி நாட்டை பத்தி இது பண்றாரு, நிந்தனை பண்றாரு, நாட்டை வந்து கேவலமா பேசுறாரு, வெளிநாடுகளுக்கு போய் கேவலமா பேசுறாரு, ஆர்மியை பத்தி கேவலமா பேசுறாரு, உங்களுடைய ஜுடிஷியரி, எலெக்ஷன் கமிஷன், ஓட் சோரி எல்லாத்தையும் கேவலம் பேசுறாரு. அதனால நிச்சயமா அவர் வந்து ஒரு தேச துரோகி விரோதி என்பதை போல அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதை விட அவர் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது அர்னாப் அவருடைய சேனல் அதை பதிவு பண்ணியிருக்காரு. நான் அவர் அருகில் இருந்து பார்த்தேன். நீங்க சொன்ன அந்த மேனரிசம் சொல்றீங்களா, அந்த மேனரிசம் ஒரு சாதாரண நல்ல மனநிலையில இருக்கிறவன் அப்படி நடக்கிறது மாதிரி தெரியல. he may be intoxicated-ங்கிறது மாதிரி அவர் சொல்றார். அதனால ஒரு பெரிய ஆபத்து. இவர் வந்து எங்க வெளிநாட்டுக்கு போறாரு, எந்த ஊருக்கு போறாரு, எதுக்கு போறாரு இருக்கா தெரியுமா? யாருக்குமே தெரியாது, ரகசியமாக இருக்கிறது. பல இடங்கள்ல ஒப்பந்தம் போட்டு சீனாவோட ஒப்பந்தம் போட்டிருக்காரு சொல்றாங்க. எதுக்கு ஒப்பந்தம் போட்டார், என்ன போட்டார், ஏதாவது சொன்னாரா? ஆகவே நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக அவர் இருக்கிறார் என்பது எல்லோருடைய கணிப்பாகவும் இருக்கிறது. அதனால நிச்சயமா வந்து இப்படி இவர் செஞ்ச இந்த மோசமான செயல்களுக்காக இவர் நாடு கடத்தினாலும் தப்பு கிடையாது. கடுமையான நடவடிக்கைகளை நம்முடைய உள்துறை அமைச்சகமும் சரி, பாராளுமன்ற நிலைக்குழு யோசனை பண்ணி செய்யணும். அதே போல தேர்தல் ஆணையம் யோசித்து காங்கிரஸ் கட்சிக்கு நிச்சயமா வந்து சில கேள்விகளை எழுப்பி அந்த பதில்கள் திருப்திகரமாக இல்லாவிட்டால் அந்த கட்சியை தடை செய்தாலும் தவறில்லை என்பது எல்லோருடைய கருத்தாக இருக்கிறது. ஏன்னா இப்ப இந்த எம்பி வந்து தாக்குதலுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க உட்பட சபாநாயகருக்கு தெரியுதுன்னா அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். தமிழகத்தை சேர்ந்த எம்பிக்களும் இதில் இருக்காங்க, வெக்கமா இருக்கு. தமிழகத்துக்கு ஒரு பெரிய தலைக்குனிவாக இருக்கிறது. நிச்சயமா வந்து ரொம்ப, ஏன்னா இவரை பார்த்து இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, புதுசா வரக்கூடிய எம்பி என்ன நினைப்பான், ஓ ராகுல் மாதிரி இருக்கலாம் போல் இருக்கு, விளம்பரத்துக்காக இந்த மாதிரி பண்ணலாம் போல் இருக்கு நினைப்பாங்க இல்லையா? ஆகவே தவறான முன்னுதாரணமாக இவர் ப்ரொஜெக்ட் பண்ணப்படுகிறார். அதுவும் ஒரு பக்கம் இருக்கு. அதனால இவர் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள்.